விழிப்புணர்வு வணக்கம். மனிதவள மேம்பாட்டு ஆராய்ச்சியாளர், இறைநிலை மருத்துவர் இமயவரம்பன். இன்றைக்கு உடலில் உள்ள மூட்டுக்கள், உடலில் உள்ள ஜாயிண்டுகளில் எந்த இடத்துல வலி இருந்தாலும் அந்த வலியை நீக்குவதற்கான ஒரு அற்புதமான வர்ம புள்ளியை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய குளிர் போன்ற நேரங்களில் இந்த வலிகள் அதிகமாக இருக்கும். இந்த வலிகளிலிருந்து மீள்வதற்கான ஒரு அரிய நுட்பம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், நம்முடைய உடலில் காற்று அதிகமாக இருந்தால் இந்த மாதிரியான இடங்களில் வலிகள் அதிகமாக வரும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ஆட்காட்டி விரல் கீழே கட்டவரில் வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம், காலையில் 10 நிமிஷம், மாலையில் 10 நிமிஷம் நல்ல மூச்சு ஆழமாக எடுத்து மெதுவாக விட்டுட்டு இருந்தோம்னா வலி மிக விரைவில் குறைவதை பார்ப்பீர்கள். இதே போன்று பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு அற்புதமான ஒரு அக்குப்புள்ளி அல்லது வர்ம புள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு புள்ளியை தூண்டி விடுவதன் மூலமாகவும் அல்லது விதை மருத்துவத்தின் மூலமாகவும் இந்த வலியை மிக எளிய முறையில் குறைக்கலாம் என்ற நுட்பத்தை பகிர்ந்து கொள்கிறோம். இது காலில் இருக்க அந்த புள்ளி, அதனால் நான் அந்த காட்டுறேன். அந்த புள்ளியை பார்த்து நீங்கள் அந்த வர்ம புள்ளியை இயக்கி கொண்டு வாருங்கள். இது எங்கே இருக்குன்னா கட்டவரலுக்கு அடுத்தவரல் இல்லை, கட்டவரல் நோக்கி இருக்க பகுதியில் முதல்ல உள்ள மூட்டு பகுதி, இந்த இடத்துல இந்த புள்ளி இருக்குது. இதை அழுத்தி பாருங்கள். நிச்சயமாக யாருக்கெல்லாம் மூட்டுக்களில் வலி இருக்கிறதோ அவர்களுக்கு அதிகமான வலி இருப்பதை பார்ப்பீர்கள். இதை நல்லா ஒரு 21 முறை அழுத்தி விடுங்க. இரவு படுக்க போகும்போது இந்த டேப்பில் மிளகு ஒட்டியிருக்கேன், இதை வச்சு அந்த புள்ளிக்கு மேலே வச்சு ஒட்டிட்டு இரவு படுத்து தூங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வலிகள் நல்லா குறைகிறதை பார்க்க முடியும் என்ற அற்புத தகவலை பதிவிட விரும்புகிறேன். தயவுசெய்து இது மிக எளிய முறையாக இருக்கிறது என்று நினைக்காதீர்கள், பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்ற செய்தியை பதிவிட்டு, என்னுடைய பர்சனல் சேனலில் பார்க்க விரும்புகிறவங்க இமயவரம்பன் அப்படிங்கிறத போய் பாருங்கள். பயிற்சி வகுப்புகள் குறித்த விவரங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவர்கள் kingofgem.com அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.